வெல்கம் டு தனிஷ் குக்கிங் வித் ஃபேமிலியில் நம்ம இன்றைக்கி ஒரு கோல்டு காஃபி பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்னென்னா இங்கே பாருங்கள் 2 கோல்டு காஃபி இங்கே பாருங்கள். பாருங்கள் வந்து எந்த வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். அது வந்து எப்படி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸு ஏதாச்சும் கப்பு எடுத்துக்கோங்க. அதில் வந்து என்னென்னா கோல்டு காஃபிக்கு தேவையான சன்ரைசர்ஸ் எடுத்துக்கோங்க. சன்ரைசர்ஸ் காஃபி போட்டு எடுத்திங்கன்னா தான் அது வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பண்ணிடும். அப்புறம் உங்களால் சீக்கிரமாக பண்ண முடியும். டிகாஷன் அந்த மாதிரி எல்லாம் ஊற்றக்கூடாது. சன்ரைசர்ஸில் வந்து எடுத்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு மிஷினு அதை வச்சு என்னென்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரூ சன்ரைசர்ஸும் தனியாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அது வந்து என்னென்னா சாஃப்டாக ஸ்பஞ்ச் மாதிரி ஆகும்ல, அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நார்மல் பால் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அப்புறம் அது மேலே நம்ம வச்சுருந்த அந்த ஸ்பஞ்சு மாதிரி இருக்கும்ல அது மேலே ஊற்றிட்டு அப்புறம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்து அப்புறம் ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு அது கூலிங் ஆன அப்புறம் குடிக்கலாம். வந்து இது வந்து நான் வந்து உங்களுக்கு இது சொல்லியிருக்கேன். இந்த டிஷ்ஷஸ் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இருங்க நான் வந்து என்னோடதை காமிக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா இருக்கும். பார்த்தீங்களா வந்து செம்மையாக இருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள்.